கோவில் ரகசியம். கிருஷ்ணர் இரவில் வந்து உணவு உண்ணும் அதிசய கோவில். அதிசயங்கள் நிறைந்த உலகம் இது. இன்னும் பல அமானுஷ்ய ஆச்சரிய நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான விடையும் தேடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி ஒரு அதிசயங்கள் நிறைந்த நம்மை வியக்க வைக்கும் வரிசையில் கிருஷ்ணரும் ராதையும் தினமும் இரவில் வந்து ஆடி பாடி உணவு உண்ணும் அதிசய கோவிலை பற்றி பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா மாவட்டத்தில் பிருந்தாவனம் என்ற ஊர் உள்ளது. இதை ஹிந்தியில் விருந்தாவன் என்றும் அழைக்கின்றனர். இந்த இடம் மகாபாரத்தில் கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தில் ஆடிப்பாடி விளையாடிய இடமாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் இந்த இடத்தில் 5000த்திற்கும் அதிகமான கிருஷ்ணர் ராதை கோவில்கள் நிறைந்துள்ளன. அதில் மிக முக்கியமானது இங்கு உள்ள நிதிவனம் என்ற காட்டிற்குள் அமைந்துள்ள ரங் மகால் எனும் கோவில். இந்த கோவிலிற்கும் இடமான நிதிவனமும் பல அற்புதங்களையும் அமானுஷங்களையும் தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் இடமாகும். இந்த நிதிவன காட்டுப்பகுதி மிகவும் வறட்சியான பகுதியாகும். இந்த வனத்தில் நீரை பார்ப்பதே மிகவும் அரிதாகும். ஆனாலும் இங்குள்ள மரங்கள் அனைத்தும் எப்பொழுதும் செழிப்பாக காணப்படுகிறது. மிகவும் ஆச்சரியமான விஷயமாகும். மேலும் இந்த காட்டில் இருக்கும் எந்த மரங்களும் நேராக வளராமல் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக வளைந்தே காணப்படுகிறது என்பது மற்றொரு ஆச்சரியமான விஷயமாகும். மேலும் இந்த காட்டை சுற்றி துளசி செடிகள் மிகுந்து காணப்படுகிறது. இந்த துளசி செடிகள் அனைத்தும் ஜோடி ஜோடியாகவே வளர்ந்து வருவது மற்றொரு ஆச்சரியமாகும். இந்த துளசி செடிகள் அனைத்தும் கிருஷ்ணருடன் சிறுவயதில் வாழ்ந்த கோபியர்கள் என நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் சந்தன மரத்தால் செய்யப்பட்ட கட்டில் உள்ளது. கட்டிலுக்கு அருகில் ஒரு கலசத்தில் நீரும் கிருஷ்ணர் பல் துலக்குவதற்காக வேப்பங்குச்சியும் கிருஷ்ணர் போட்டுக்கொள்ள வெற்றிலை பாக்கும் ஒவ்வொரு இரவும் வைக்கப்படுகிறது. இரவு 7 மணி பூஜைக்கு பிறகு பக்தர்கள், பூஜை செய்பவர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த காட்டுப்பகுதியை விட்டு வெளியேறி விடுகின்றனர். மேலும் பகலில் இந்த காட்டுப்பகுதியில் காணப்படும் விலங்குகளும் பறவைகளும் கூட இரவு வேளையில் மட்டும் இந்த காட்டுப்பகுதியை விட்டு வெளியேறி விடுவது ஆச்சரியப்படுத்தும் தகவலாகும். ஒவ்வொரு நாளும் இந்த கோவிலை திறக்கும்போது கட்டில் கலைந்து காணப்படுவதும் தண்ணீரும் உணவுகளும் உண்ணப்பட்டு காணப்படுவதும் இன்று வரை நடந்து வரும் அதிசய நிகழ்வாகும். இரவில் கிருஷ்ணரும் ராதையும் இந்த கோவிலுக்கு வருவதாகவும் அப்போது இந்த கோவிலை சுற்றி வளர்ந்திருக்கும் துளசி செடிகள் கோபியர்களாக மாறி கிருஷ்ணருடன் ஆடி பாடுவதாகவும் நம்பப்படுகிறது. கிருஷ்ணரின் இந்த ராஜலீலைகளை பார்க்க இந்த காட்டிற்குள் இரவு நேரங்களில் மக்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை.